அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 55 நாட்களுக்கு முன்பு யமன் நாட்டு ஆளுநராக இருந்தான் அபுரஹா என்ற மன்னன். இந்த அபுரஹா என்ற மன்னன் காபத்துல்லாவை இடித்து தகர்ப்பதற்காக 60,000 வீரர்கள் கொண்ட ஒரு பெரும் யானை படையுடன் கிளம்பினான். ஆனால் காபத்துல்லாவை நெருங்கியதும் அந்த யானைப்படையின் தலைமை யானை காபத்துல்லாவை நோக்கி செல்லுவதற்கு மறுத்து அதன் எதிர் திசை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. இந்த நிலையில்தான் அவர்களின் மீது அபாபீல் என்ற ஒரு சிறு பறவை கூட்டத்தை இறைவன் அனுப்பினான். அவைகள் அந்த படைகளின் மீது சுடப்பட்ட கற்களை எறிந்தன. அதன் பின் அந்த படைகளை தின்னப்பட்ட வைக்கோலை போன்று அல்லாஹ் மாற்றிவிட்டான். இந்த நிகழ்வை தான் நம் பள்ளியின் மணலைகள் சைக்கினையின் மூலம் செய்து காட்டுகின்றனர். வாருங்கள் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தضلீல். وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். யானை படையினரே, உன் இரவை என்ன நீ பார்க்கவில்லையா? அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தضلீல். சூழ்ச்சி அவன் பாழாக்கி விடுவியா? وأرسل عليهم طيرا أبابيل. மேலும் அவர்கள் மீது பறவைகள் கூட்டுக்குன் அவன் அனுப்பினான். ترميهم بحجارة من سجيل. சுடப்பட்ட கற்களை அவர்கள் மீது அவைத்தன. فجعلهم كعصف مأكول. மெனு வைக்கோல் புலவாக்கிட்டான்.